வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்மைலி சமையல் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு பெரிய ஹாய். இப்போ வந்த நியூ சப்ஸ்கிரைபர்களுக்கெல்லாம் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாசி சம்பல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சீ சைடு உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த சம்பல் ரொம்பவே பிடிக்கும். மாசி கருவாடுன்னு சொல்லுவாங்க. சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் நல்லா பவுடராக கிடைக்குது. இப்போ மாசி கருவாடு நம்ம நார்மலாக வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னா பாறை மாதிரி இருக்கும் அந்த கருவாடு. அதை அம்மியை வச்சோ கல் வச்சோ தட்டி நீங்கள் வந்து பவுடராக்கிக்கலாம். தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் சம்பல் செய்கிறதுக்கு. மாசி கருவாடு, சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ப வத்தல், ரெசிபிக்கு தேவையான உப்பு, தேங்காய், இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அடித்து தனியாக வச்சுக்கோங்க. பேனை ஹீட் பண்ணி நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நம்ம மிக்சியில் வந்து சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற மாசி தேங்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம்ல, அதை எடுத்து இந்த எண்ணெய் கூட சேர்த்துடலாம். 4-5 கருவேப்பிலையும் உருவி போட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுனால கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா வதக்க ட்ரை ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கனாவே நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் கருவாடில் நோட் பண்ண வேண்டிய ஒரே பாயிண்ட் வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. மாசி சம்பல் ரெடி ஆகிடுச்சு. சூடான சாப்பாட்டில் நீங்கள் போட்டு அப்படியே பரட்டி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி. உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.